சார் இப்போ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னா என்ன சார்? ஏன்னா பொதுவாக இதுக்கு ஒரு பெரிய விளக்கம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ஐபிஆர், அறிவுசார் சொத்து உரிமை. அதுதான் இப்போது எப்படி நம்ம லேண்டு, பில்டிங்கு, அசையும் சொத்து, அசையா சொத்து இருக்கோ அது மாதிரி நம்ம தயாரித்த நம்மளுடைய அறிவுசார் சொத்து தான் வந்து அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்றோம். அதில் 4 வகைப்படும். அந்த 4ல் ஒன்று வந்து பேட்டன்ட், கண்டுபிடிப்பு உரிமை. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம், ஒரு சமையல்னே வச்சுக்கோங்களேன். சமையலில் வந்து இந்தந்த பொருட்கள் சேர்த்தா இந்தந்த உணவு கிடைக்கும் அப்படின்னா அது ஒரு பேட்டன்ட் பண்ணிக்கலாம். 2வது ட்ரேட்மார்க், வர்த்தக முத்திரை உரிமம். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிராண்டு, இப்போ நெய்வேலி ராஜேந்திரா ஸ்வீட்ஸ் அப்படின்னு நெய்வேலியில் இருக்க ஒரு ஸ்வீட் நம்ம கடை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து வேறு யாரும் இதே மாதிரி நெய்வேலி குட்டி ராஜேந்திரா ஸ்வீட்ஸ் அப்படின்னு அவங்க ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா அதில் உங்களுடைய அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வந்துடும். அந்த ட்ரேட்மார்க் உங்களுக்கு ரொம்ப சரியாக இருக்கும். அடுத்தது காப்பிரைட்டுன்றது வந்து இதே மாதிரி தான். பட் அது வந்து அச்சுரிமை, அந்த ஒரு சிலதெல்லாம் நீங்கள் வந்து கருத்துக்கள் நீங்கள் சொல்கிறது, இல்லை கதைகள் நீங்கள் சொல்கிறது, அதை மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து காப்பிரைட்டில் வரும். படங்கள் எடுக்கிறது அதெல்லாம் வந்து காப்பிரைட்டில் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த நகல் உரிமைன்னு சொல்லுவோம் காப்பிரைட்டுன்றது. அதுக்கப்புறம் இதெல்லாம் விட புதுசாக உள்ளே வந்திருக்கிறது தான் டிசைன் ரைட்ஸ், வடிவமைப்பு உரிமை. வடிவமைப்பு ஒரு சிலதை டிசைன் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அந்த டிசைன் வந்து உலகத்தில் எங்கேயுமே இருக்காது. அந்த டிசைனை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைனை வேறு யாரும் காப்பி அடிக்க முடியாது. என்ன ஒன்றுனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டன்ட்லாம் எடுத்துக்கிட்டால் 20 வருஷத்துக்கு உங்களுக்கு பாதுகாப்பு அதில் உண்டு. 20 வருஷத்துக்கு அதை யாரும் காப்பி அடிக்க முடியாது. அதுக்கப்புறம் அது வந்து பொது உடைமை ஆக்கப்படும் எந்த ஒரு இதனால. பட் ட்ரேட்மார்க்லாம் அப்படி இல்லை. ட்ரேட்மார்க்லாம் வந்து நீங்கள் என்ன உங்களுடைய தலைமுறை தான் அதை யூஸ் பண்ணணும், வேறு யாரும் அடுத்து யூஸ் பண்ணணும். நீங்கள் உங்கள் பர்மிஷன் இல்லாமல் அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதனால தான் இந்த ஐபிஆர்ன்றது. சார் இப்போ வந்து இந்த 4 வாங்கிட்டோம், அதை மீறி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே நம்ம தண்டனை வாங்கி தர முடியுமா, இல்லை காம்பன்சேஷன் கிளைம் பண்ண முடியுமா சார்? பொதுவாகவே இதுவும் ஒரு திருட்டு தானே. நம்ம வந்து நம்ம பாக்கெட்டில் இருக்கிற ஒரு பணத்தை திருட்டுனா அது என்னவோ, எப்படி கொள்ளையடிச்சா நம்ம பேங்க்கில் இருக்க பணத்தை எப்படி கொள்ளையடிச்சாங்களோ அது மாதிரி தான். இல்லை நம்ம பொருளை களவாண்டாங்கன்னா அது என்னவோ அதே மாதிரி தான் இந்த பேட்டன்ட்ன்றது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டன்ட்ஸ் ஆக்ட் 1970 இந்தியாவில் உள்ள அந்த இதுபடி நம்ம வந்து அதை பயன்படுத்தக்கூடாது. அதுக்குண்டான காம்பன்சேஷன் மற்ற தண்டனைகள் எல்லாம் வாங்கி கொடுக்க முடியும். அதே மாதிரி டிஆர்ஐபிஎஸ் அக்ரிமெண்ட், WTO, ஓகே, இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்டு. இது நம்ம நாட்டில் இல்லாமல் வெளிநாட்டில் ஒருத்தர் திருடுறாரு அப்படின்னா அந்த இன்டர்நேஷ்னல் பேட்டன்ட் ப்ரொடெக்ஷன்லேயும் அந்த லா படியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஊரில் நீங்கள் சென்னையில் பேட்டன்ட் அதை பண்ணிட்டீங்க, அது உலகளாவிய லெவலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. சைனாவில் ஒருத்தர் பண்ணுறதா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சைனாவில் நீங்கள் பண்ணலாம். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் என்ன இருந்தாலும் சரி, அவருடைய தொழிலை வந்து இங்கேருந்து அங்கே முடக்க முடியும். அதனால் அது ஒரு நல்ல ஒரு விஷயம். இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா 20 வருஷம் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பில் வச்சுக்க முடியும். அந்த பாதுகாப்பு கிடைக்கும். 20 வருஷத்துக்கு மேலே அது வந்து ஒரு பொது உடைமையாக்கப்படும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பொருளை தயாரிக்கிறோம்னா அது நம்ம மட்டுமே ஆண்டு அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போனதுக்கப்புறம் மறையக்கூடாது அப்படின்றதான் இதோடைய இது. ப்ளஸ் அன்ஆத்தரைஸ்டு காப்பிங், நம்மக்கிட்ட ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார். அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கவர் வந்து வேறு ஒரு நிறுவனத்தில் போய் ஜாயின் ஆகி அங்கே வந்து சொல்கிறது. அது இல்லைன்னா நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறவர் வந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தனியாக போய் ஒரு தொழில் ஆரம்பித்து இதே மாதிரி இருக்கிறத அவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அவங்கள தடுக்கிறதுக்கு ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தொழில்நுட்பத்தை ஏதோ ஒரு வடிவத்தில் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் வெளியிடுறது, அது விலைக்கு விற்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணாங்கன்னா அதை கண்டிப்பாக தடுக்க முடியும். இதில் வந்து கிரிமினல் அண்ட் சிவில் குற்றங்கள் வரும். அதுக்கு வந்து காம்பன்சேஷன் நீங்கள் வந்து வாங்க முடியும். சார் இப்போ இது வந்து ப்ராடக்ட் இதுக்கெல்லாம் பொருந்துங்களா, இல்லை ஆன்லைன் சர்வீசஸ்க்கும் இது பொருந்துங்களா? ஏன்னா பொதுவாக வந்து ஒருத்தர் .comல ஒரு நேம் வச்சுருக்காரு, அதே நேமில் ஒருத்தர் .inல வச்சுருக்காரு. .xyzன்னு ஒரு இதில் அதே டொமைன் நேம் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்குது. உதாரணம் இன்னும் சொல்லணும் அப்படின்னா இப்போ யூடியூப்பில் கூட ஒரே சேனல் ஒரே நேமில் பல பேர் சேனல் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த இடத்துல இதெல்லாம் பொருந்தாதுங்களா? கண்டிப்பாக. அது வந்து நீங்கள் வர்த்தக முத்திரையில் வரும். அந்த டெக்ஸ்ட்டு எந்த ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னா காமனான வேர்டு இந்தியான்றதை நீங்கள் பண்ண முடியாது, தமிழ்நாடுன்றதை பண்ண முடியாது, சென்னைன்றதை பண்ண முடியாது. அது தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுடைய பேர் அது கூட கலந்த ஒரு லோகோ மாதிரியோ இல்லை அதுக்குண்டான டெக்ஸ்ட்டை ஒரு யூனிக்காக இருக்கணும். ஓகே, எல்லாத்து காமனான வேர்டு இல்லாமல் யூனிக்காக அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு
அதை நீங்கள் டொமைனாக பண்ணும்போது அந்த டொமைன்லேயே கூட இது வந்து என்னுடைய உரிமத்துக்கு உள்ளது, இதை வந்து நீங்கள் விற்கக்கூடாதுன்னு கூட நம்ம சொல்ல முடியும். அந்த டொமைனில் நீங்கள் தாராளமாக அது நீங்கள் இல்லைனா அந்த டொமைனை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இப்போ அந்த டொமைன் இருக்குது, .in இருக்குது, .com இருக்குது, .org இருக்குன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் முதலீடு செய்யணும். முதலீடு பண்ணால் தான் அதை வந்து நீங்கள் காக்கப்படும். இல்லைனா வேறு யாராவது எடுத்துகிட்டு போனாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல கேட்க முடியாது. ஸோ அந்த ட்ரேட்மார்க்கை வந்து அவங்க பயன்படுத்துறதுக்கு உண்டான உரிமம் இல்லை. ஆனால் அந்த டொமைனை அவங்க வாங்குறதுக்கு உண்டான உரிமம் இருக்குது. அந்த டொமைனை வச்சுக்கிட்டு அது பண்ணால் அந்த டொமைனை வந்து பெரிய ஃபோக்கஸ் இல்லாமல் அந்த பேரை மட்டும் ஒரு சின்ன சேஞ்சை மட்டும் வச்சு பண்ண முடியும். இந்த மாதிரி மோசடிகள் நடக்கும்போது நீங்கள் தாராளமாக இதே மாதிரி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் அந்த பர்டிகுலர் கம்ப்ளைண்ட்டை வந்து ரெடி பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா இதே கிரிமினல் வழக்கும் சிவில் வழக்கும் அவங்க போட்டு அவங்க பேர் தண்டனையுமே வாங்கி கொடுக்க முடியும். அதே மாதிரி காம்பன்சேஷனும் பெரிய தொகையும் எடுக்க முடியும். சார் இப்போ வந்து இது வந்து ப்ராடக்ட்டுக்கு சொல்லிட்டீங்க, சர்வீசஸ்க்கு சொல்லிட்டீங்க. இப்போ வந்து இந்த சினிமா துறையில் வந்து ஒரு கதையை சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போடுறாங்க, இல்லை என் கதையை திருடிட்டாரு அப்படின்னு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாரம் கேஸ் போடுறாங்க. இது வந்து எப்படி சார் இது என்ன மாதிரி அணுக முடியும்? பொதுவாகவே இளைஞர்களுக்கு நம்ம அறிவுரை என்னென்னா, நீங்கள் ஒரு கதை நீங்கள் கற்பனையாக ஒரு கதையை நீங்கள் ரெடி பண்ணிங்கனாலோ அது செஞ்சிங்கனாலோ அதை காப்பிரைட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். காப்பிரைட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் அதை ஒருவருக்கு அந்த கதையை நீங்கள் சொல்லும் பொழுது என்னாகும் அப்படின்னா அவங்க அதை திருடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஒரே மாதிரி ஒரு கதை இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 4-5 மாடியூலில் எடுத்துக்கிட்டு அதை வந்து காப்பிரைட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும். காப்பிரைட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யார்கிட்ட என்ன நீங்கள் சொன்னீங்கனாலும் அதை ஒரு சின்ன மாடிஃபை பண்ணாலும் அவங்கள பிடிச்சிடலாம். அவங்க உங்கள் காப்பிரைட்டை திருடும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் பெருந்தொகையாக நீங்கள் காம்பன்சேஷன் வாங்குறதுக்கு உண்டான உரிமம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அதை விட்டுட்டு நான் எல்லாத்தையும் எழுதுவேன் செய்வேன் எல்லார்ட்டையும் நான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு ஆதாரம் இல்லாமல் நீங்கள் குற்றம் சாட்டினீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் இல்லை. வெளியில் இந்த மாதிரி நம்ம யூடியூப்லேயோ இதுலேயோ வந்து புலம்பிட்டு போக வேண்டியதான். ஓகே, உங்களுக்கு அது துரிதமாக நடக்குன்னா காப்பிரைட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு வந்து காப்பிரைட் அட்டார்னி உங்களுக்கு கண்டிப்பாக தேவை, அட்வொகேட். ஸோ அது சம்மந்தமாக நீங்கள் வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுனாலும் எங்களை அணுகலாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல தயாராக இருப்போம்.